அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 4ஆம் தேதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளாக இருக்குது. வியாழக்கிழமை நாள்னாவே தங்கம் சேர்வதற்கு, பணம் சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுத்துரும் இல்லைங்களா? அதனால தான் பணம் சேர்வதற்கான பரிகாரமெல்லாம் இந்த நாளில் நான் அதிகமாக கொடுப்பேன். இன்றைக்கி நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. இந்த நட்சத்திர நேரமானது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 11:31 இருந்து 11:55 வரைக்கும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிடங்கள். இப்படி வியாழக்கிழமை, அதாவது குபேரருக்கு உரிய வியாழக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால இதை நாம் குபேர அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது கை மேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் 2 நாட்களாக இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது கையில் ஜாதிக்காய் வச்சுட்டு கேளுங்கன்னு ஒரு பதிவு, அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர், அதாவது பணவசிய நீர் அப்படின்னே சொல்லலாம், அதை குடிப்பதன் மூலமாக பணம் சேரும் என்பது குறித்து ஒரு பதிவு, அடுத்தது ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி முழிச்சிட்டு இருந்தாலும் சரி கையில் இந்த நம்பர் எழுதிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பதிவு, அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு குறிப்பிட்ட பொருளை பர்ஸில் வைங்க என்பது குறித்து ஒரு பதிவு, அபிஜித் நட்சத்திர டைமில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் விளக்கடியில் இந்த ஒரு இலையை வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அப்படின்ட்டு நிறைய வீடியோக்கள் கொடுக்குறேன். ஏன் இவ்வளோ கொடுக்குறேன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது நமக்கு ஈஸியாக இருக்குது, இது நமக்கு முடியும், இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக இத்தனை பதிவுகள் சொல்கிறேன். இந்த முறை நமக்கு இரவு நேரத்தில் வருது. இப்போ 11:31 நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலையிலேருந்து வேலைப்பளு காரணமாக டயர்டாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா உடல் நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்கள கூட இருக்கலாம். அதனால் இப்போது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நம்ம நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலோ எப்படியெல்லாம் இந்த டைமிங்கை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காகத்தான் அந்த கையில் எழுத வேண்டிய நம்பர் குறித்து ஒரு பதிவு காலையில் போட்டிருந்தேன். சரிங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் நிறைவேறும். அது பணமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் முழிச்சிட்டு இருந்து என்ன கோரிக்கை கேட்டிருப்பீங்களோ அதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். காலையிலேருந்து இந்த பதிவில், அதாவது அபிஜித் நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்குது, அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரிங்களா? இப்போ அது சொல்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குபேர நாளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நமக்கு பணவரவுக்கு உதவும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லையா? அது வந்திருக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு யோகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன யோகம் இருக்குது. யாருமே இதையே மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதனால தான் நான் இது இப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, பணம் தொடர்பான பிரச்சனையை தான் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால் தன யோகத்தில் வரக்கூடிய இந்த குபேர அபிஜித் நட்சத்திரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு மெத்தடு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஒன்று நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்கும். இங்கே நம்ம ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறது காட்டிலும் 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்குது. அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது 5 ரூபாயை சொல்லலாம். ஏன்னா 5 ரூபாயை வச்சு தான் நம்ம அர்ச்சனைகள் எல்லாம் கூட செய்வோம். சரிங்களா? அதனால தான் இந்த காசை நம்ம எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நீங்கள் தூங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தூங்குறது தான் இருக்கும் பாருங்கள், அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. இல்லைங்க நாங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முடிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் தேய்ச்சி நல்லா
அந்த சூட்டை கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து உங்களுடைய விருப்பங்களை நனவாக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த 5 ரூபாய் காசை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வலது கையால் இந்த காசை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க? பணம் சேர்வதற்காகவா, இல்லை வேறு ஏதாவது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கா? ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கணும், சரிங்களா? அப்போ வந்து இப்போது பணம் தான் அப்படிங்கும்போது, இப்போ வந்து எவ்வளோ பணம் தான் உங்கள் பிரச்சனை தீருன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து இப்போ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம், சரிங்களா? எனக்கு ஒரு 20 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைன்னா 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம், சரிங்களா? ஒன்றும் பண்ண வேணாம். கையில் வந்து இந்த சிம்பல் வரைஞ்சிக்கிறீங்க, காசு எடுத்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது பண கஷ்டங்கும் போது அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இல்லைன்னா கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க. இவ்வளோ தடவை தான்ட்டு இல்லை, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கையில் அந்த காசு இருக்குது, அந்த காசை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இமேஜின் பண்ணணும், சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் இந்த காசை வந்து உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பாசிட்டிவ் தாட்டோடு வந்து இதை எனர்ஜைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அதே எண்ணத்தில் தான் நீங்கள் தூங்கவும் செய்வீங்க. இப்போ உங்கள் மனசு முழுக்க வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் வந்து இருக்கும். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படியே கிராஸ் ஆகி போகும் இல்லையா, 11:31 11:55 அந்த சமயத்தில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும், சரிங்களா? அதுதான் வந்து ஃபேக்ட். அதனால தான் நல்லது நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கன்ட்டு நான் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவ் திங்கிங்கோட எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனசில் வந்து அந்த 20 லட்சம் பணம் கிடச்சிடும், 20 லட்சம் பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். இப்போ கரெக்டாக அந்த நட்சத்திரம் கிராஸ் ஆகும்போது இப்படி பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆள் மனசில் நினச்சிங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால தான் சொன்னேன், தூங்கும்போதுமே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும், உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னுட்டு, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். தூக்கம் வர வரைக்கும் நீங்கள் அந்த கையில் வரைஞ்சிருக்கோம்ல சிம்பிள், அந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே கூட அந்த கோரிக்கை நடந்துட்டு மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். எதையாவது ஒன்று பார்த்தா நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் பார்த்துட்டு நம்ம கார் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பாசிட்டிவாக எண்ணத்தோட நீங்கள் தூங்கணும், சரிங்களா? இது மட்டும்தான் முக்கியம். அதன் பிறகு காலையில் எழுந்து நீங்கள் அந்த காசை பர்ஸில் வந்துட்டு தாராளமாக வச்சுக்கலாம், இல்லை செலவு பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.